வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபுட் அண்ட் டிசீசஸோட லெசன் அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அதை நம்ம எப்படி சிம்பிளாக உங்களுக்கு நான் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, பார்த்தெல்லாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் பார்க்கலாம். நம்மளுக்கு பொதுவாக ஃபுட்னாலே நம்மளுக்கு வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன உங்களுக்கே தெரியும். அது நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க ஒரு லைக் ஒரு க்ரோத் கொடுக்க, லைக் எல்லா க்ரோத்துமே, ஹேர் க்ரோத், நம்ம உடம்புல என்ன நம்ம ஹைட் ஆகிறதுக்கு அந்த க்ரோத்தை, அதுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து குட் ஹெல்த்து, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அதுதான் வந்து குட் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. குட் ஹெல்த். அதுக்கப்புறம் இந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா ஆகிறதுக்கு, பாடி ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வந்து நல்லா ஆகிறதுக்கு. அப்புறமா வந்து இந்த புண்ணெல்லாம் வந்து ஆச்சுன்னா வந்து சரி பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் தேவைப்படுது. அதை நம்ம இங்கிலீஷில் எழுதணுன்னா டு ஹீல் வூண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டாபிக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பாடி பில்டிங் ஃபுட். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பாடி பில்டிங் ஃபுட். எனர்ஜி கிவிங் ஃபுட்டுங்க. ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, பிரெட்டு, இந்த பீஸா, பர்கர் கூட நம்மளுக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட் மாதிரி தான். எப்போவுமே வந்து கார்போஹைட்ரேட் தான் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ரோட்டீனுக்கு போகலாம். ஸோ அடுத்து ஃபேட்ஸ் ஆல்சோ இட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட் ஒன்லி. ஆனால் அது வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃபேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு ப்ரோட்டீன், அண்ட் இதுவுமே நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுதான். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபுட். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபுட். அப்புறம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸுக்கு வரதே தான். ஆனால் நீங்கள் மில்க், பட்டர், சீஸ் அந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு பதிலாக இந்த பீஸா, பர்கர் அண்ட் சாண்ட்விச் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எழுதலாம். So it is rich in fats. ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டீனோடதுக்கு போகலாம். இப்போ இந்த ப்ரோட்டீன் தான் வந்து பாடி பில்டிங் ஃபுட். என்னது? பாடி பில்டிங் ஃபுட். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது நம்ம மார்னிங் டைமில் எடுத்துக்கணும். என்னது? மார்னிங் டைம் we should take. இதை ஓகேங்களா? இதை நம்ம எப்போவுமே மார்னிங் எடுத்துட்டோன்னா நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சீஸ், மில்க் அண்ட் சீஸ் அண்ட் ஃபிஷ், மீட், இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் கூட நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே தரும். ஸோ இப்போ நம்ம அடுத்து மினரல்
சால்ட்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ மினரல் சால்ட்டோட இன்னொரு நேம் என்னன்னா, இன்னொரு நேம்னு சொல்ல முடியாது, இது எதுக்கு அப்படின்னா இட் ப்ரொடெக்ட் தி பாடி ஃப்ரம் தி டிசீசஸ். ஓகேங்களா, இட் டு ப்ரொடெக்ட் தி பாடி ஃப்ரம் டிசீசஸ். இது வந்து இதுதான் வந்து இட் ஆல் அண்ட் விட்டமினுக்கு வரும். ஓகேங்களா, இதுக்கு வந்து விட்டமினுக்கும் வரும். இது ரெண்டுமே சேம் தான், ஓரளவுக்கு இது சேம் தான். அண்ட் இதுக்கு மட்டும், இந்த மினரல் சால்ட்டுக்கு மட்டும் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்க்கு என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஓகே, ஆனால் அது ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த மினரல் சால்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் விட்டமின் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம விட்டமினுக்கு போகலாம். அண்ட் நான் எக்ஸாம்பிள் மட்டும் இதுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த மினரல் சால்ட்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா, இதோட இது என்னதான் ஃபிஷ். இப்போ நம்ம விட்டமின்ஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ விட்டமின் ஏ வந்து அதே வந்து இது வந்து அந்த ப்ரொடெக்ட் தி பாடி ஃப்ரம் டிசீசஸ், இதே தான் விட்டமினுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த விட்டமின்லேயே நிறையா டைப்ஸ் இருக்காது, உங்களுக்கே தெரியும். என்னன்னா ஏ, பி, சி, டி, இ, கே. ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஏயோட சோர்சஸ் என்ன சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க், பட்டர். அப்புறம் இது வந்து இது நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ். ஓகேங்களா, நைட் பிளைண்ட்னஸ். இப்போ பிக்கு போகலாம். பியோடது வந்து எக்ஸ், அப்புறம் மில்க். ஓகேங்களா, இது நம்ம குடிக்காம இருந்தோம், இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரி வந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ சிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டஸ்ன்னு சொல்ல தேவையில்ல, லைக் ஆரஞ்சு, லெமன், லைம். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கர்வி அப்படின்னா ஒரு டிசீஸ் வரும். ஸ்கர்வி அப்படின்னா வந்து ஸ்கர்வினா நம்ம பல் கம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப வீக்காகி நிறைய பல் விழுந்து நம்மளுக்கு பல் வலி வந்துடும். அப்புறம் இந்த பெரி என்ன அப்படின்னா லைக் இது வந்து டைஜஷனு க்ரோத்லாம் ரொம்ப நல்லா ஆகாதவங்க. அப்புறம் நைட் பிளைண்ட்னஸ்னால் நம்மளுக்கு நல்லா கண்ணு தெரியும், பட் நைட்னா மட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டீக்கு வந்து என்ன அப்படின்னா டீக்கு என்னன்னா மில்க், ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபிஷ் லிவர் ஆயில், அவ்வளோதான், இந்த ரெண்டு போதும். அப்புறம் இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா ரிக்கெட்ஸ் வந்து வரும். என்னது ரிக்கெட்ஸ்? ஸோ ரிக்கெட்ஸ் அப்படின்னா நம்ம கால் வந்து நல்லா ஒர்க் ஆகாது. ஸோ ஓகேங்களா. அப்புறம் ஈக்கு என்ன அப்படின்னா, ஸோ விட்டமின் ஈக்கு வந்து நம்ம இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ இது நம்ம சாப்பிடலைன்னா என்ன வரும் அப்படின்னா
மசில் வீக்னஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த விட்டமின் டிக்கு வந்து முக்கியமாக சன்லைட் நம்மளுக்கு தேவை. அப்புறம் இப்போ இந்த விட்டமின் இ மசில் வீக்னஸ்னால் நம்மளுக்கு சின்ன வயசில், அதாவது இந்த விட்டமின் இ நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த கால் வலி, கை வலி, இந்த நர்வ்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப பெயின் ஆகும். இப்போ நம்ம கேக்குக்கு போகலாம். கேக்குக்கு வந்து லைக் ஸ்பினாச், கேபேஜ், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அது நம்மளுக்கு இல்லை அப்படின்னா ஹெமோரேஜ், இது எனக்கு இடப்படல அப்படின்னு நான் கீழே எழுதுறேன். ஹெமோரேஜ் ஸ்பெல்லிங் வந்து இது, ஓகேங்களா? ஹெமோரேஜ்னா வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இது வந்து ஸோ அதனால நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வந்து பிளட் கிளாட்டிங் வந்து ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து விட்டமின் கே கூட நம்மளுக்கு முக்கியம்தான். இப்போ நம்ம விட்டமின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வாட்டருக்கு போயிடலாம். எதுக்கு இது வாட்டர் நம்மளுக்கே தெரியும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு. இது வந்து ஹைட்ரேஷன் நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ இது வந்து வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட் கீப்ஸ் அஸ் எனர்ஜெட்டிக். இதை வந்து நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்புறம் நம்ம டெய்லியுமே 2 to 3 லிட்டர்ஸ் அப்படி குடிக்கணும். இதே கிட்ஸ் அப்படின்னா 1 to 2 லிட்டர்ஸ் அப்படி குடிச்சே ஆகணும். அப்போ தான் நம்ம ஹைட்ரேட்டாக இருப்போம். ஸோ இது வந்து நான் மற்றதெல்லாம் வந்து பார்ட் 2ல் சொல்கிறேன். ஏன்னா இதே ஏற்கனவே லாங் வீடியோ, அப்புறம் இது ரொம்ப லாங்காக போச்சுன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் போடுறேன். ஸோ பாய்.